அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவி பரிஹா அவர்கள் நான் தான் செல்போன் பேசுகிறேன் என்னும் தலைப்பில் நமக்கு மத்தியில் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தான் செல்போன் பேசுகிறேன், நான் குற்றவாளியா? கைபேசியான என் மீது குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு நீங்கள் குற்றம் செய்யாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்களே மக்களே. நீங்கள் பேசிக் கொள்வீர்கள் என்றுதான் நான் நினைத்தேன். நீங்கள் பேசியே கொள்வீர்கள் என்றா நான் நினைத்தேன். பொழுதுபோக்காக என்னில் சில இருப்பது உண்மைதான். ஆனால் நீங்கள் அதில் பொழுதையே போக்கினால் அதற்கு நான் பொறுப்பல்ல. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று பேசுவீர்கள். அதெல்லாம் வேறு வாய் சொல்லுதானா? குடும்பத்தோடு பாசப்படங்களை எடுத்து மகிழ்ச்சி அடைய சொன்னால், மோசமாக படங்களை பார்த்து மகிழ்ந்தால் உங்களுடைய 6வது அறிவு எங்க போனது? பிள்ளைகள் கேம் விளையாடிவிட்டால் படிப்பு கெட்டு போகிறது என்று குற்றங்களை என் மீது கொட்டுபவர்களே, அன்று குழந்தை பருவத்தில் நிலாவை காட்டி பாலும் சோறும் ஊட்டினார்கள். நீங்களோ உங்களுடைய சோம்பேறித்தனத்தால் என்னை காட்டி பாலும் சோறும் ஊட்டி கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறீர்கள். தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு வரை என்பது உங்களுக்கு தெரியாதா என்ன? மக்களே, என்னுடைய நன்மைகளை நான் சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்கள். என்னில் கடிகாரம் இருக்கு, கெட்ட வேண்டியதில்லை. கேலண்டர் இருக்கு, கிழிக்க வேண்டியதில்லை. கேமரா இருக்கு, ஃப்ரேம் போட வேண்டியதில்லை. மின் விளக்கு இருக்கு, மின் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. கால்குலேட்டர் பயன்படுத்தலாம், சக்தி தேவையில்லை. வழிகாட்டுவேன், யாரிடம் கேட்க வேண்டியதில்லை. பணம் அனுப்புவேன், கூலி செலுத்த வேண்டியதில்லை. தகவல்களை அனுப்பி வைப்பேன், தேடி செல்ல வேண்டியதில்லை. இன்னும் நிறைய நன்மைகள் செல்போனில் உண்டு, சொல்லிக்கொண்டே போகலாம். மக்களே, எதில் இல்லை தீமை? மின்சாரத்தை தவறாக தீண்டினால் மரணத்தை ஏற்படுத்தவில்லையா? நெருப்பை தவறாக பயன்படுத்தினால் ஏதுவானாலும் எரிந்து சாம்பலாகவில்லையா? வெள்ளமாக வரும் தண்ணீர் ஊரையே அடித்து செல்லவில்லையா? பொறுமை ஊமையாக சொல்லும் பூமியே நிலநடுக்கம் வந்தால் புதைக்குழியாகவில்லையா? அளவுக்கு மீறி உண்டால் உணவே ஆளையே கொல்லவில்லையா? 6 அறிவு கொடுக்கப்பட்ட மனிதா, ஓரறிவு கூட இல்லாத நான் குற்றம் செய்வதாக சொல்கிறாயே, உன்னை நினைத்து அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. வாகனம் ஒரு மனிதனின் மீது மோதிவிட்டால் வாகனத்தை தானே கைது செய்ய வேண்டும். ஏன் வாகனத்தை இயக்கிய ஓட்டுநரை கைது செய்கிறீர்கள்? அப்படி என்றால் நான் குற்றவாளியா? என்னை இயக்கும் நீங்கள் குற்றவாளியா? எனவே செல்போனை நற்காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய மக்களாக நம்மை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.